ஊர் கூட்டத்தில் கீதாரி ஐயா ஊர் என்ன முடிவு எடுக்கோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். பாவம் ஆடுகள்லாம் பட்னியாக கிடக்கு, மேய்ச்சலுக்கு போகணும், வெயில் ஏறிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் அதை ஒத்துக்குது. ஆனால் ஒட்டுமொத்த ஊரோட சந்தேகமும் ஒரே ஒரு ஆள் பக்கம்தான் இருக்குது. ஊருக்குள்ளே கெடை போட்டு ஆடு மேய்க்கிறவங்க தவிர தனிப்பட்ட முறையில் ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க. ராமகோணாரும் பொன்னப்ப நாயக்கரும் அதில் ஒருத்தவங்க. ராமகோணார் அப்பாவி. அவர் காலத்துக்கு அந்த ஊரை விட்டு வெளியவே போனதில்லை. நம்ம எப்போ மழை பெய்யும், எப்போ மழை பெய்யாதுன்னு அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார். ஏன்னா கோணாரே இன்னைக்கு மழை பெய்யுமான்னு கேட்டால், எங்கே முதலாளி ஆடு அடையவே இல்லையே, மழை வராது போல் தெரியுது அப்படிம்பார். அது மாதிரி ஆள் அவர். அந்த ஊரை விட்டு போன ஒரே ஒரு வெளியூர்னா அது திருச்செந்தூர் தான். கோபால் நாயக்கர் அவரை வம்படியாக கூப்பிட்டு போனார் திருச்செந்தூருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார் ராமகுமார், இந்த கடற்கரை ஆண்டியை ஒரு தடையாவது பார்த்துட்டு வந்து நாய்க்கிறே அப்படின்னு. அதனால் வம்படியாக கூப்பிட்டு போனார். அங்கே போய் அந்த திருச்செந்தூர் கடலை பார்த்துட்டு, என்ன நாய்க்கிற இங்கே பார்த்தீரா, இந்த ஊருக்கு மட்டும் தனியாக மழை கொட்டுன்னு கொட்டிய கையா, எப்படி பேரில் தண்ணி கத்துன்னு கிடக்குது அப்படின்னு சொன்னாராம். பொன்னப்ப நாயக்கரும் ஒரு ஆட்டுக்காரர் தான். அவர் ஆடு மேய்ச்சி இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. ஆனால் அவர் ஆடு தளன்னு இருக்கும். அது காரணம் அவர் சொல்கிற பேய்க்கு தான். இப்படி தாம்டா ஆடு மேய்ச்சிட்டு அன்றைக்கி வந்துக்கிட்டு இருந்தேன்னா நல்லா கருன்னு பொழுது இருட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எதிர்த்துருக்காள். இந்த ஆள் எப்போ ஆடு மேய்ச்சார் நம்ம பார்த்தது இல்லைன்னு யோசிக்கிறப்பே சொல்லிடுவார். அப்போ பின்னாடி ஒரு சத்தம், ஏங்க பாரு பசிக்குது, ஏ மாமான்னு பொம்பளை குரல்னு மாற்றி ஒரு குரலாக கூப்பிடுது. நான் திரும்பலையே, எனக்கு தெரியும்ல பின்னாடி யார் கூப்பிட்றது அப்படின்னு. அதுங்கோட்டு அவன் இவர் ஆடு எப்போ மேய்ச்சா அங்கே தான் மறந்துட்டு, யார் கூப்பிட்டா, வேற யாடா பிசாசு தான், அது விதவிதமாக குரலை மாற்றி என்னை கூப்பிட்டுச்சுல்ல, நான் திரும்பி பார்க்கவே இல்லையே, திரும்பி பார்க்காட்டி பேய் உனக்கு கம்முன்னு விட்டுருமா, அடிக்கலை, அது எப்படி அடிக்கும், நான் தான் கையில் இரும்பு பூன் போட்ட தடி வச்சுருந்தேன்ல, இரும்பை பார்த்தா பேய்க்கு ஆகாதப்பா அப்படின்னு சொல்லுவார். காலையில் இருந்துச்சு பொம்பளைங்கெல்லாம் திடீர்னு ஏற்று நம்ம வீட்டு வாசலில் இருந்து ஆட்டாங்களை போட்டு யாரை கடன்னு ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. உடனே பக்கத்து வீட்டு அம்மா, அதுக்கு அடுத்து வீட்டு அம்மா எல்லாம் பேருந்து, ஆமாம் எங்கள் வீட்டு வாசலேருந்து ஆட்டாங்க எல்லாம் இப்படி தான் போட்டு கடன்னு ஆட்டிக்கிட்டு இருச்சு அப்படின்னு. அப்போ தான் பொன்னப்ப நாயக்கர் சம்சாரம் அக்கா என் வீட்டு வாசலே ஆட்டுச்சுக்கா, நான் ராத்திரி பிள்ளை அழுதுன்னு சொல்லி பால் கொடுத்துட்டு இருந்தேன்னா இப்படி தான் படகரகன்னு ஆட்டிக்கிட்டு பசிக்குதுன்னு கூப்பிடுச்சு. நான் விளக்கமாறுன்னு 2 சத்தம் போட்டேன் பாரு, ஓடியே போயிடுச்சு. விளக்கமாத்த பார்த்தா பேய்க்கு ஆகாதல்ல. வேற யாரு, எல்லாம் நம்ம பொண்ணனோட திருவிளையாடல் தான் அது. பேயா ஆட்டுச்சு ஆட்டாங்கல்ல, அவரு தான் போய் ராத்திரி ஒரே நேரத்தில் எல்லா பேர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஆட்டாங்களையும் ஆட்டி விட்டு வந்துட்டாரு. இப்படி கதை சொல்லிட்டு தெரியுறதுனால என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? என்ன ராத்திரி எவனும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், அவசரமாக ஒன்றுக்கு வரவன்ற கூட அடைக்கிட்டு படுத்து இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே அடிச்சு விட்டுருவான். இவங்க போய் ஆட்டுக்கு தேவையான கொலையெல்லாம் அடுத்த வீட்டு தோட்டத்துலேயும் கொள்ளையிலையும் போய் உடச்சிட்டு ஆட்டுக்கு போட்டுருவாங்க. இதனால் ஆடு மேய்ச்சலுக்கு போகாமல் தளன்னு இருந்தது. இதனால தான் ராக்கம்மா வீட்டு குஞ்சியில் அலும்பு பண்ணது பொன்னப்ப நாயக்கராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊரும் நம்பிச்சு. ஆனால் பொன்னப்ப நாயக்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த வேலையை நான் செய்யலைங்க அப்படின்னு. சரி, யார் சொல்கிறது நினச்சோம், யார் சொல்கிறது போய் இப்போ இங்கேருந்தே எப்படி சொல்கிறது, நம்ம ஆளுங்க யாராவது போய் அங்கே புஞ்சையை பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ அழிவு நடந்துன்னு பார்த்துட்டு துப்பு எதாவது கிடைக்காதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு 3 பேர்த்த ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் திம்மை நாயக்கர்.